துரோணன் என்ன பண்ணுறான், இந்த ஒரு இடம் சிவ பூஜைக்கு கிருஷ்ண பரமாத்மா அந்த உபமன்யு ரிஷி ஒரு வனத்தில் ஒரு பர்ணசாலை வச்சு சிவ பூஜை பண்ணின்னு இருக்கார். அவர் ரிஷி இல்லையா, தபஸ் பண்ணிட்டு அவருடைய தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டு அவர் வாழ்ந்து வந்துட்டுருக்கார். அது பக்கத்தில் கிருஷ்ணன் ஒரு அவனுடைய சேனை படைகளோடு தங்குறான். கிருஷ்ணன் தங்கினோடனே கிருஷ்ணன் சிவபூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறான். சிவபூஜை பண்ணணும்னு ஆசைப்படும் பொழுது கிருஷ்ணனுடைய சேனை படைகளில் உள்ளவன் பூரா அதில் இருக்க அந்த வனத்தில் இல்லை எல்லா புஷ்பத்தையும் பறிச்சிடுறானுங்க. பறித்து கொண்டு கிருஷ்ண பரமாத்மாட்ட கொடுத்து கிருஷ்ணர் பூஜை பண்ணிட்டார். இப்போ உபமன்யு சிவ பூஜை பண்ணணும். இந்த ரிஷிகள் அவருக்கு அடியார்களாக இருந்தவன பூனா எல்லாம் குருநாதா இந்த மாதிரி புஷ்பமே இல்லை, எல்லாம் கிருஷ்ணன் சிவ பூஜை பண்ணுறான்னு கொண்டு போயிட்டாங்க. அப்படியா, இந்த பூஜை பண்ண புஷ்பத்தெல்லாம் எங்கே வச்சுருக்கான்னு பாருன்னா இந்த ஒரு மரத்துக்கு அடியில் போட்டிருக்காங்க, அதெல்லாம் எடுத்துட்டு வா. நிர்மால்யம் இல்லையா, அவன் தீட்சையே வாங்கிக்கலையே, அவன் பூஜை பண்ணுற குழந்தை விளையாடுற மாதிரி தான், இந்த பூஜைக்கு பலனே கிடையாது. அதனால் அந்த புஷ்பம் சிவ நிர்மால்யம்லாம் இல்லை, அவன் பூஜையே பண்ணல, சும்மா விளையாண்டுருக்கான், அவன் தீட்சை வாங்கிக்கல, நீ எடுத்துட்டு வா அப்படின்ட்டார். இவன் எடுத்துகிட்டு உபமன்யு ரிஷி பூஜை பண்ணிடுறார். கிருஷ்ணா ஐயோ நம்ம சிவதீட்சை வாங்காமல் பூஜை பண்ணுறோன்னு சொல்லிட்டு உபமன்யுட்ட போய் நமஸ்காரம் பண்ணி உபமன்யு ரிஷி கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தீட்சை பண்ணி வச்சு அதுக்கப்புறம் சிவ பூஜை பண்ணுறார். அதே மாதிரி அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு சக்கரவியூகத்தை உடைக்காமல் உயரப்பட்டான். அது இல்லை, சக்கரவியூகத்தில் சிவ பூஜை பண்ண நிர்மால்ய புஷ்பங்களை சுற்றி போட்டுட்டானா. ஒரு சிவபக்தன் சிவபூஜை பண்ணுற புஷ்பத்தையோ நிர்மால்யம், அந்த சிவபூஜை நிர்மால்யங்கன்னா பூஜை பண்ண மிச்ச பொருட்கள் போட்டிருந்தா அதை தாண்டக்கூடாது, அது சிவ அபராதம், சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய ஒரு பாப்பம்னு சொல்லிட்டு மற்ற வியூகத்தெல்லாம் அடித்து நொறுக்கிடுவான். அவன் அர்ஜுனனுக்கு பிறந்தவன் ஏக அபமன்யு சத அர்ஜுனஹான்னு ஒரு வாக்கியம் உண்டு. 100 அர்ஜுனனுக்கு சமம் ஒரு அபிமன்யு. ஏன் அவன் அந்த இடத்துல உயிரை விட்டான்னா சிவபூஜை நிர்மால்ய புஷ்பங்கள் வில்வங்கள்லாம் அந்த சக்கர வியூகத்தில் போட்டு வச்சுட்டானா, அதை தாண்டக்கூடாதுன்னு நின்று உயிரை விட்டான். இன்றைக்கி விடுவோமா, அதெல்லாம் சுவாமி கோச்சிக்க மாட்டார் அப்படின்ட்டு படார்னு தாண்டி குதிச்சு வந்துட மாட்டோம். அந்த மாதிரி சிவ பூஜை. அடுத்து மதுரை எம்பதியில் வார்த்தாகன் அப்படின்ற கத்திரிக்காயினுடைய வரலாறை பார்ப்போம். கத்திரிக்காய் இல்லாத சிவ பூஜையை சுவாமி ஏற்றுக்க மாட்டேங்கிறார். சிவபூஜை பண்ணணுன்னா கத்திரிக்காயினுடைய பதார்த்தம் இருந்தே ஆகணும். அஷ்டமி பிரதட்சிண மாஹாத்யம் அப்படின்னு ஒரு மகாத்மியம் இருக்குது. மதுரையில் 64 திருவிளையாடல்களை தாண்டி இன்னும் நிறையா சுவாமி சொக்கநாத பெருமான் பண்ணியிருக்கார். அதில் இந்த அஷ்டமி பிரதட்சிண மாஹாத்யம்னு ஒரு விஷயம். அதில் வார்த்தாகன்ற ஒரு அசுரன் சிவபூஜை பண்ணுறான். சிவபூஜை பண்ணான்னா எப்படின்னா, அவன் பூஜை பண்ண ஆரம்பித்தானா அவன் போய் பாலோ தயிரோ மஞ்சப்பொடி திரவியப்பொடி மாப்பொடி எதுவுமே அவன் எழுந்திருந்து போக வேண்டாம். வில்வம் அர்க்க சம்பகம் புண்ணாகம் ஜாதி எல்லா அஷ்டபுஷ்பமும் அவனுக்கு வந்துடும். நினச்சானா நினச்ச மாத்திரம் பூஜை பண்ணிகிட்டே இருக்கான். இவன் பூஜை பண்ணி முடிப்பான். அடுத்த சந்தியா காலம் வந்துடும். ஒரு நாளைக்கு எத்தனை காலம் பூஜை பண்ணணுமா? அதுதான் சகஜம் போன்னு தீட்சை வாங்கினா இதுதான் பிரச்சனை. ஆகமங்களில் சொல்கிற மாதிரி ஒன்று, ஆகமத்தில் 3 காலம் பூஜை பண்ண சொல்லியிருக்கு. 6 காலம் பரார்த்த லிங்கத்துக்கு, ஆத்மார்த்த லிங்கத்துக்கு 3 காலம். அப்போது தீட்சை யார்கிட்ட எடுத்துட்டீங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்கணும், சந்தேகம் கேட்கணும்ல. தீட்சை பண்ணுறவர் குருநாதர், சிஷ்யன். அந்த அப்போயே முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. குரு சிஷ்ய உறவுங்கிறது அவர் விபூதி விட்டுவிட்டாருன்னா முடிஞ்சு போயிடுத்து. அதுக்கப்புறம் கிடையாது. குருன்னு சிஷ்யனுக்கு அடையாளம் சந்தேகத்தை போய் கேட்கணும், குருவுக்கு அடையாளம் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும். நல்வழிப்படுத்துறது தான் குருவுக்கு அழகு. அப்போ உங்களுடைய கூற்றுப்படி குருன்னா யாருன்னா அந்த க்ஷணம் விபூதி விட்டூர்னா தீட்சை ஆகிடுத்து. அதுக்கப்புறம் நம்ம க்ஷேத்ராடனம் தான், மற்றபடி எதுவும் இல்லைன்னா என்னத்துக்கு ஆகுறது? இந்த சைவத்தை யார் தான் அப்புறம் உள்ளதை உள்ளபடி இருந்ததை இருந்தபடி. இந்த சைவத்தில் பாருங்கள், வயசுக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாதுங்க. வயசில் பெரியவங்க சைவத்தில் ஞானோபதேசம் பண்ணவன் பூரா ரொம்ப குறைஞ்ச வயசு. எடுத்துக்காட்டா சித்திரம் வடதரோர் மூலே விருத்தா சிஷ்யா குரோர் இவா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயா. சித்திரம் வடதரோர் மூலே. சித்திரம் விசித்திரமான ஒரு காரியம் நடக்கிறதுப்பா. வட்டத்தரு அப்படின்னா ஆலமரம், தருனா மரம், வட்டத்தரு அப்படின்னா ஆலமரம். மூலே ஆலமரத்துக்கு அடியில் சித்திரம் வட்டத்தரோர், விசித்திரமான ஒரு விஷயம் நடக்குதுடா ஆலமரத்துக்கு அடியிலங்கிறார். விருத்தா சிஷ்யா குரோர் யுவா.
விருத்தா அப்படின்னா வயசானவர், அதனால தான் விருத்தாச்சலேஸ்வரர், பழமலைநாதர், பழம்பதிநாதர் அப்படின்னு பேர். விருத்தம் அப்படின்னா ரவுண்டுக்கும் ஒரு பேர் உண்டு, அது வேற எழுத்து விருத்தம். விருத்தம் அப்படின்னா பழமை அப்படின்னு அர்த்தம். விருத்தா சிஷ்யாக, தட்சிணாமூர்த்தி பக்கத்தில் உள்ள சிஷ்யர்கள் 4 பேர்லாம் ஆணவத்தை பேருறான். அப்போ இவர் என்ன நினச்சிட்டாரு, இந்த குழந்தை நம்மளை தான், அப்போல்லாம் 2 வயசு குழந்தை இவ்வளோ வேலை பார்த்துருக்கு பாருங்கள். இப்போல்லாம் செல்ஃபோன் இருந்தால் பார்க்குறேன், செல்ஃபோன் இருந்தால் பார்க்குறது வேற. அம்மா வீட்டில் இருக்கவங்களே நிலா ஓடிவா பாட்டு யூடியூப்பில் போட்டு சோறு விட்டு என்ன பண்ணி தொலைக்கிறது. அதுக்கு ஒரு 4 விஷயத்த சொல்லி கதையை சொல்லி நிலாவை பார்த்து ஊட்டி விட்டுறதுக்கு என்ன, செல்ஃபோன்லேயே வெளியில் போனால் தானே வம்பு. இங்கே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு செல்ஃபோனில் நிலா ஓடிவானா கடைசி வரைக்கும் அதுதான். கொஞ்சமாவது இந்த உபகரணங்கள்லேருந்து வெளியில் வந்தால் தான், வேறு வழியே ரொம்ப கஷ்டம். நம்ம காலம்லாம் நியாய தர்மமாக வாழ்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, நமக்கு அடுத்த தலைமுறை நல்லவனாக வாழணுங்கிறது மிகப்பெரிய போராட்டம். பரமேஸ்வரன் தான் காப்பாற்றணும் இல்லையா. கெட்டு போகிறதுக்கு உண்டான அத்தனை சௌகரியமும் இப்போ வந்துடுது. நம்ம காலத்தில் நம்ம படிக்கும் பொழுதோ, நம்ம இளமையாக இருந்து இப்போ வரும் பொழுதோ இல்லாத நிறைய விஷயங்கள், நம்மெல்லாம் பார்க்காத கேட்காத விஷயங்கள்லாம் அவன் 2வது 3வது படிக்கும்போதே கேட்குற மாதிரியான சூழல் இப்போது. நம்மெல்லாம் நியாயமாக இருக்கேன்னு சொல்லிக்கிறதுலாம் பிரயோஜனமே இல்லை. இப்போ இருக்க பசங்க நல்லா இருக்கான் பாருங்கள், அவனெல்லாம் காலை தொட்டு கும்பிடணும் நம்ம இல்லையா. வாய்ப்பு அமைந்தும் ஒருத்தன் நல்லவனாக இருந்தால் அவன் தான் உண்மையான. வாய்ப்பு அமையாமல் நல்லவன் இருக்கவன் பேரளவில் தான் நல்லவன் இல்லையா. அப்போது இந்த மாதிரி சுவாமியினுடைய அனுகிரகம் இருந்தால் அந்த வாய்ப்புலாம் எங்கே போகிறது, திருப்பி பழமையான விஷயங்களாக வந்துடும். இவர் என்ன சொல்கிறாரு, ஆணவம்ன்ற விஷயத்தை இவர் சொல்லிக்கணும். தன்னை இவன் நடித்து காட்டுறான்னு நினச்சிட்டு ஆணவம்னா என்னன்னு கேட்டோன்னே ஒன்றுமே சொல்ல அப்படி கையை காட்டுறான். ஆணவம்னா நீ தான்ட்டார். குருநாதராக ஏற்றுக்கிட்டார். அவருடைய நூல்களில் பூரா மெய்கண்டார் என்னுடைய குருநாதர் உணர்த்தியதுன்னு சொல்லித்தான் அருள்நந்தி சிவாச்சாரியர் அத்தனை விஷயமும் பண்ணியிருக்கார். அப்போது சைவத்துக்கு வயது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கேள்விக்குறி தான். நம்ம சமயத்தில், சைவ சமயத்தில் வயசில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கலாம், ஆனால் வயசில் சின்னவங்க தீட்சா குருவாகவே மாறிடுவான். சகலாகம பண்டிதர் நமஸ்காரம் பண்ணார், குருவாக ஏற்றுக்கிட்டார். அப்போது இந்த வார்த்தாகன்ற அசுரன் எங்கெங்கேயோ ட்ராக்கு ஓடுது, திருப்பி வந்துடுதில்ல கரெக்டாக, அதுதான் காமேச பெருமானுடைய அனுகிரகம். இந்த வார்த்தாகன்ற அசுரன் சிவ பூஜை பண்ணுறான், அந்த செட்டோடு அப்படியே கையாயத்துக்கு போயிடுது. 3 வேளை பூஜை பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிச்சது. ஆமாம், 3 காலம் பூஜை பண்ணணும். 3 காலம் பூஜை பண்ண முடியல, ஒரே காலம் தான் பண்ணுறீங்க அப்படின்னா 2 காலத்துக்கு உண்டான அஷ்டபுஷ்பத்தை சாத்திட்டு 2 காலத்துக்கு உண்டான 100 200 மூலமந்திர ஜபம், 220 சம்ஹிதா மந்திர ஜபம் பண்ணி சமர்ப்பணம் பண்ணணும். குருநாதர் சொல்லி தரலையா? பண்ணிக்கவே இல்லையா? யாராவது பண்ணியிருக்கீங்களா? எங்கே பண்ணீங்க? சரி, நம்ம அப்புறம் தனியாக பேசுவோம். குருநாதர்கிட்ட கேட்கணும். ஏன்னா அவர் மேலே குறையில்லை, கேட்காதது நம்ம தப்பு இல்லை, போய் கேட்கணும்ல. ஐயா நீங்கள் தீட்சை பண்ணி வச்சிங்க, எப்படி நான் இருக்கணும், இந்த பூஜைனா என்ன, அதுன்னா என்ன அப்படின்னு கேட்டு நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். அவருக்கு பல வேலை இருக்கும், நம்ம போய் ஒரு தடவை சொல்லி 2 தடவை போய் அங்கேயே இருந்து கேட்டுட்டு தான் வரணும். இப்போ வார்த்தாகன்ற அசுரன் அந்த பூஜை பண்ணுறான். 3 கால பூஜையும் அடுத்த சந்தியா காலம் வந்துடுது, போயிட்டே இருக்குது கைலாயத்துக்கு. அந்த செட்டோட கைலாயத்துக்கு போகிறான். மகாவிஷ்ணு திருக்கைலாயத்தில் போய் சுவாமியை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துன்னு இருக்கார். இவனை பார்க்குறாரு, என்னடா இப்படி சிவ பூஜை பண்ணுறான், கண்ணை அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க மாட்டேங்கிறான், சிவ பூஜை பண்ணின்னு இருக்கானே, இவன்கிட்ட ஏதாவது பேசணுமே நின்றுருக்காரு. இவன் திரும்பி பார்த்தால, அவன் பாட்டுக்கு பூஜை பண்ணுறான், எல்லா ஜாமானும் வருது, பூஜை பண்ணுறான், சமர்ப்பணம் பண்ணுறான், தூபதீபம், அப்படியே கைலாயத்துக்கு போயிட்டே இருக்கான். ஆனால் இப்படி ஒரு சிவபக்தனான இவர் நின்று பார்க்குறாரு, கடுப்பாயிட்டார். எப்போ நான் மகாவிஷ்ணுவை நானே நிற்கிறேன். ஏன்னா விஷ்ணு ஒரு குருநாதர் நமக்கு தெரியுமா, சதாசிவாதி சப்த குரு சைவத்துக்கு. சிவதீட்சை வாங்கிட்டு முறைப்படி சிவ பூஜை பண்ணுறவங்களுக்கு இது தெரியும். குருநாதர்களுக்கு அவங்களுடைய அனுமதிக்கு அப்புறம் தான் சுவாமி பக்கத்திலே போக முடியும். கர்ப்பாவரண தேவதைகள்னு 4 இருக்குது. வடமேற்கு பகுதியில் வாஸ்து அதிபதி பிரம்மா, அடுத்து தென்மேற்கில், வடமேற்கில் மண்டபரூபிணி மகாலட்சுமி. சிவபூஜை நடக்குதுன்னா அந்த மண்டபமாக மகாலட்சுமி வந்துடுவாளாம். லக்ஷ்மீம் சுமுகீம் பிரததாதி சம்புஹு அப்படின்னு ஆதிசங்கரருடைய வாக்கு. எந்த இடத்துல சம்புன்னா சிவபெருமான், பிரததாதி சம்புஹு சிவபெருமானுக்காக யார் எதை கொடுக்குறாளோ அந்த இடத்துல பக்தியாக இருக்கலாம், 2 வில்வ பத்திரமாக இருக்கலாம், அல்லது சிவ பூஜையாக இருக்கலாம், எதை கொடுத்தாலும் சரி அந்த இடத்துல மகாலட்சுமி என்ன பண்ணுவாளாம், சுமுக்கி மலர்ந்த முகத்தோடு வந்து உட்காந்துருவாளாம், போகமாட்டாளாம். சிவ பூஜை எங்கே இருக்கோ அங்கே மகாலட்சுமி வந்துடுவாளாம். அதனால தான் வெள்ளூரில் சிவ பூஜை பண்ணுறதுக்காகவே வில்வ மரமாமே வாரி வில்வ மழை பொழிந்து சிவபெருமான்கிட்ட
ஐஸ்வர்ய முகடம் சிவலிங்கத்தை தலையிலே வச்சுட்டு உட்காந்துருக்கா. இப்போ சிவபூஜையில் அம்பாள் இல்லாமல் கூட சிவபூஜை உண்டு. ஆனால் அந்த ஸ்தானம், அந்த மண்டபமாக மகாலட்சுமி இருக்கா, மண்டபரூபிணி மகாலட்சுமி. அடுத்து யாகரக்ஷ கணபதி, அதுக்கப்புறம் சதாசிவாதி சப்தகுரு, சதாசிவகுரு, அனந்தகுரு, ஸ்ரீகண்டகுரு, அம்பிகா குரு, குஹகுரு, விஷ்ணுகுரு, பிரம்மகுருன்னு 7 பேரும் குருமார்கள். அதில் விஷ்ணுகுரு ஒருத்தர் இல்லையா, இந்த சைவத்துக்கு விஷ்ணு ஒரு குருநாதர். அவர் சிவபூஜை பண்ணி எல்லாத்துக்கும் இந்த சிவபூஜையை சொல்லி கொடுத்துருக்கார். அப்போ ஒரு குருஸ்தானத்தில் நான் நின்றுருக்கேன், நீ சிவபூஜை பண்ணுறேன், என்னை பார்க்கலேன்னு சொல்லிட்டு கோபமாகி சபிச்சு போடுறார். யாருக்குமே உதவாத ஒரு கத்திரிக்காயா போடான்றார். அவன் கத்திரி செடியாக மாறிட்டு கதறான், பெருமானே கைலாசநாதா, கத்திரிக்காய் போனதுக்காக நான் அழலை, ஆனால் யாருக்குமே உதவாமல் போயிடுவேன்னா இந்த ஜென்மா தேவையா எனக்கு, சிவபூஜை பண்ணால் இதுதான் பலனா அப்படின்னு அழறான். அப்போ சுவாமி வர்றார். சுவாமி எங்கெல்லாம் சிவபூஜை ஆகுதோ அங்கெல்லாம் இந்த கத்திரிக்காய் நீ இல்லாத பதார்த்தத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன், அது விஷ்ணுவுக்கு போயிடும், எனக்கு வராது. சிவாஜரமகான்னு சிவார்ப்பணம்னு அவன் சொல்லி பூஜை பண்ணாலும் அந்த பூஜை மகாவிஷ்ணுவுக்கு போகும், எனக்கு வராது அப்படிங்கிறார். கத்திரிக்காய் இல்லாத சிவபூஜை மகாவிஷ்ணுவுக்கு போயிடுமா. கத்திரிக்காய் இருந்தால் தான் அந்த சுவாமி சிவபூஜை ஏற்றுப்பார். அதனால தான் சிதம்பரத்தில் கத்திரிக்காய் கொஸ்து ஃபேமஸ். சிதம்பரம் நடராஜாவுக்கு கத்திரிக்காய் இல்லாமல் பூஜை ஆகாது. ஆனால் இப்போ ஹோட்டலில் கத்திரிக்காய் சாப்பிட்டு இதுதான் ஃபேமஸ்ஸு அப்படின்ற மாதிரி நினச்சின்னு இருக்காங்க. நடராஜாவுக்கு கத்திரிக்காய் இல்லாமல் பூஜை ஆகாது. அப்போது இந்த கதையை யார் சொன்னா தெரியுமா? அகஸ்தியர் பாண்டிய தேச மகாராஜாட்ட ஒரு வீட்டில் நல்ல பையனும் ஒரு அம்மா இருக்கா, 2 பையன் இருக்கான். ஒருத்தன் ரொம்ப நல்லவன், ஒருத்தன் ரொம்ப மகா பாப்பி. அப்படின்னா அம்மா அந்த பாப்பியை விட்டுருவாள. அதுபோல் அம்பாள் சொன்னாலாம், எல்லா ஜீவராசிகளையும் நம்ம தான் படைக்கிறோம், நல்லவனை மட்டும் காப்பாற்றிட்டு பாபம் பண்ணுறவனை விட்டுட்டோன்னா அவன் மட்டும் எங்கே போவான்? அவனுக்கும் நம்ம தானே அம்மா அப்பா, அவனுக்கும் ஏதாவது பண்ணணும்ல, அவனுக்கும் ஒரு நல்ல கதியை கொடுக்கணும்ல, அப்போ தானே உண்மையான தாய் தந்தை ஆகும். அப்படிங்கும் பொழுது அவன் பூஜை பண்ண மாட்டான், வேறு எதுவும் தான தர்மம் பண்ண மாட்டான். இந்த ஒரு கதையை, வார்த்தாகன் அப்படின்ற அந்த கத்திரிக்காயினுடைய கதையை கேட்டாவே அவனுடைய பாப்பெல்லாம் போயிடும் அப்படின்னு சுவாமி அம்பாள்கிட்ட சொல்லி அதை சுப்பிரமணியர் கேட்டு, சுப்பிரமணியர் எனக்கு சொன்னார்னு அகஸ்தியர் பாண்டிய தேசத்தில் சொன்னார் அந்த கதையை. இது இந்த வார்த்தாகனுடைய கதை. இந்த வார்த்தாகன்ற கத்திரிக்காயினுடைய வரலாறை கேட்டாவே பாப்பங்கள்லாம் நம்ம அறியாமல் செய்த பாப்பங்கள், அறிந்து செய்த பாபங்கள் பூஜையினால் மட்டும்தான், குருநாதரால் தான் தீர்க்க முடியும், சுவாமியினாலே தீர்க்க முடியாது, குருநாதனால் தீர்க்கும். அறியாமல் செய்த பாபங்கள் இந்த கத்திரிக்காயினுடைய கதையினால் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது அகஸ்தியருடைய வாக்கு. சரி, இதுக்கும் மதுரைக்கு என்ன சம்பந்தம்னா, மதுரையில் கடோர பாப்பின்னு ஒருத்தன், அவன் இப்போ கடோரம்னா அளவிட முடியாத பாப்பி, அவ்வளோ பாபம் பண்ணின்னு இருக்கான். இதில் வார்த்தாக பாலன் அப்படின்ற ஒரு கத்திரி தோட்டம் அமைச்சு பாதுகாத்து வைக்கக்கூடிய பாலன் அப்படின்னா காவலன் அர்த்தம். க்ஷேத்திர பாலன் அப்படின்னு யாருக்கு பேர்? துவார பாலகன் அப்படின்னு பேர். க்ஷேத்திர பாலன்னா பைரவருக்கு பேர் க்ஷேத்திர பாலர். கோயிலை பாதுகாக்கக்கூடியவர் அவர் தான் துவார பாலர். அந்த வழியை பாதுகாக்க, பாலகா அப்படின்னா காவல்காரன் அர்த்தம். பாலநேத்திர சுதாதரமாக, பாலம்னா நெற்றிக்கு ஒரு பாலம்னு ஒரு சம்ஸ்கிருதத்தில் இந்த வார்த்தை மாறும். பாலநேத்திர சுதாதரமாகனு சுப்பிரமணியருக்கு அர்ச்சனை. நெற்றியில் கண்ணுடையனுடைய பையன் அப்படின்னு அர்த்தம். யார் அது? சிவபெருமான். ஆமாம். அதுபோல் வார்த்தாக பாலன் கத்திரி தோட்டத்தை அமைத்து பண்ணக்கூடியவன் கத்திரிக்காயை சொக்கநாத பெருமானுடைய ஆலய வளாகத்தில் வச்சு வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் தானமாக கொடுக்குறான். இந்த கடோர பாப்பிக்கு கொடுக்கலாம், அவனை போட்டு அட்டி நிமித்தி போடுறான் கடோர பாப்பி. இது பாண்டிய மகாராஜாவனுடைய சபைக்கு போகுது. அப்போ அவன் என்ன சொல்கிறான், என்னப்பா அப்படின்னு கேட்கும்பொழுது, கத்திரிக்காய் மாம்சத்துக்கு சமம், அதை சொக்கநாதருடைய ஆலய வாசலில் வச்சு கொடுத்தான், அதனால நாட்டுக்கும் ராஜாவுக்கும் ரொம்ப துன்பமாயிடுன்ட்டு நான் அவனை அடித்தேங்கிறான். இது மற்றவனுக்கெல்லாம் தெரியல. அகஸ்தியர் சாதாரணமாக அந்த பாண்டியனுடைய சபைக்கு வந்தாரான். பார்த்துங்க, அப்போ எப்பேற்பட்ட சபை அது. அப்போது பாப்பம் பண்ணவனுக்கும் மோட்சம் கொடுக்கறதுக்காக இந்த வார்த்தாக பாலனுடைய கதையை சொல்லி சுவாமி சொன்னார்ன உடனே அந்த கத்திரி தோட்டத்துக்காரனை விடுவிச்சுட்டு இந்த கடோர பாப்பியை சிறையில் அடைச்சி இருட்டறையில் போட சொல்லிட்டானா அந்த ராஜா. இருட்டறையில் இருந்து அந்த மதுரை எம்பதியிலேயே மாண்டு போகிறான். திருப்பி திருமங்கலம் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் பிறக்கிறான். பிறந்து பூர்வ ஜென்ம வாசனையினால்
காடுகள் எல்லாம் விவசாய நிலமாக மாத்திரம் இருந்தாலும் அடி போத்த கொலை கொல்லைன்னு எல்லாத்துலேயும் இறங்குறான். அப்போ மீனாட்சி போய் சொக்கநாதர்கிட்ட சொல்கிறாங்கப்பா, ஆனால் போன ஜென்மாவில் மதுரையில், ஏன்னா சொக்கநாத பெருமானை காலசந்தி பூஜை நடக்கும் பொழுது போய் தரிசனம் பண்ணால் சமுத்திரம் அளவு பூமியை பூதானம் பண்ண புண்ணியம் கிடைக்குமா. உச்சி காலத்தில் போய் சொக்கநாத பெருமானை பார்த்தா 1000 கோதானம் பண்ண புண்ணியம் வரும். சாயந்தரத்தில் போய் பூஜை பண்ணால் அது பூஜையை பார்த்தா 1000 கன்னி பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச புண்ணியம் கிடைக்குமா. அடுத்து அர்த்தஜாமத்தில் போய் பார்த்தா 1000 அஸ்வமேத யாகம் பண்ண பலனை கொடுக்கும். மதுரை எம்பதியில் க்ஷண நேரம் சொக்கநாத பெருமானை பார்த்தா மதுரையிலேயே வாசம் செஞ்சால் அது எப்பேற்பட்ட புண்ணிய ஆத்மாக்கள் அதெல்லாம். அப்போது அந்த கடோர பாப்பி மதுரையிலேயே இருட்டறையில் இது பண்ணி அவன் கைது பண்ணி இருட்டறையில் இருந்து அங்கேயே மாண்டு போயிருக்கான். மதுரையில் இத்தனை நாள் வாசம் செஞ்சுருக்கான். அவன் வந்து பாப்பியாக இருந்தாலும் காடுகளை எல்லாம், ஏன்னா அம்மா தானே வந்து தான் புள்ள தப்பு பண்ணாலும் அப்பாட்ட போய் இவன் ஏன் இப்போ தான் இவன் இப்படி இருக்கான், இதுக்கு முன்னாடி இந்த நல்லதெல்லாம் செய்யலையா அப்படின்னு அம்மா தானே சொல்லுவாள். அதுபோல் மீனாட்சி போய் சொக்கநாதர்கிட்ட சொல்கிறாளாம், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான் அவன், அவனுக்கு நம்ம மோட்சத்தை கொடுக்கணும்ல, அவனும் நம்ம புள்ள தானே, அவன் பாபம் பண்ணுறான்னு அவனை விட்டுட்டா நம்ம அம்மா அப்பான்னு யார் சொல்லுவா, இது நமக்கு அழகா அப்படின்னோடனே, சரி நீ பசுவாக மாறி அவனுடைய வயல்வெளியில் போய் மேய்ஞ்சிடு, அவன் குச்சி எடுத்துகிட்டு உன்னை துரத்துவான். அப்போ மதுரை நகரத்தையே 7 முறை பிரதட்சணம் பண்ணி கொடிமரத்தில் வந்து நின்று நானும் வர்றேன் ரிஷபாரூராக காட்சி கொடுத்து அந்த ஆத்மாவை வந்து கைலாயத்துக்கே கூட்டின்னு போயிடுவான் அப்படிங்கிறார். அதுபோல் மார்கழி மாதம் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு சொக்கநாத பெருமான் விடிய காத்தால் ஒரு 4 மணிக்கு கிளம்புனார்னா மதுரையை பூரா சுற்றுவார் ரிஷபாரூடராக. கிட்டத்தட்ட 7 பிரதட்சணம், ரயில்வே ஸ்டேஷன்லாம் போவார் தலைவர். பஸ் ஸ்டாண்டை தாண்டி பெரியார் பஸ் நிலையமாது அந்த பக்கம் இந்த பக்கம்னு போயிட்டு சிவாகரான்னு சாயந்தரம் 4 மணிக்கு தான் வருவார். அதுதான் அந்த வார்த்தாக பலம். அன்னைக்கு ஒரு நாள் 100 கிலோ கத்திரிக்காய் சாதம் நைவேத்தியம் ஆகும். ஆமாம், பிரமனூர்னு சிவகங்கை பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் பூரா கத்திரி தோட்டம் பாண்டியராஜா எழுதி வச்சுருக்கான். அந்த ஊரில் இருந்து தான் இன்றைக்கும் கத்திரிக்காய் வந்துட்டுருக்கு சொக்கநாதருக்கு. அன்னைக்கு இது போர்டிலே பிரமனூர் கத்திரிக்காய் மண்டகப்படின்னு போட்டுருவானுங்க. சுவாமி வந்து சொக்கநாத பெருமான் 7 பிரதட்சணம் பண்ணுவார். அப்போது ஒரு பிரதட்சணமும் மகாதேவ மகாதேவன்னு சொல்லிகிட்டே, மீனாட்சி சுந்தர மகாதேவான்னு கற்பூர சுந்தர மகாதேவான்னு சொல்லிகிட்டே நடப்பாங்க. அப்போ எறும்பு முதல் யானை ஈராக அனைத்து உயிரினங்களுக்கும் படியிழக்கக்கூடிய நிகழ்வும் நடக்கும். அந்த நேரத்தில் சொக்கநாத பெருமான் கூட நம்மளும் அந்த மதுரை எம்பதியை 7 முறை பிரதட்சணம் பண்ணோன்னா இந்த பிறவி மனித பிறவி எடுத்தக்கூடிய ஒரு புண்ணியம் அதில் தான் இருக்குது. அதனால் மார்கழி மாதம் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு ஆளுடைய அடிகள் திருக்கோட்டம் மதுரைக்கு போயிடணும். ஆமாம், அடுத்த இப்போ டூர். ஆமாம், ரொம்ப புண்ணியம் அது. அதே போல் சரி சுவாமி இருக்கார், விபூதி பூசுகிறோம், இதை எப்படி உணர்கிறோம்? நம்ம சுவாமி இருக்கார், நம்ம கூட இருக்காரா? ஏதோ எல்லாம் சொல்கிறாங்க, நம்ம திருவாசகம் சொல்கிறோம், சிவாஜனமாக சொல்கிறோம். என்னென்னா எப்போ போய் பார்க்கணும்னா, சொக்கநாத பெருமான் பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி படும் பொழுது சொக்கநாதரே வந்து சிவாச்சாரியார் சொக்கநாதர் மாதிரி வேடம் போட்டு இது பண்ணாலும் அந்த பிரம்படி படும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கண்ணால் தண்ணி விட்டு சொக்கநாதரே பிரம்படி படுறாரேன்னு அந்த உணர்வு பொங்க இருப்பாங்க. அந்த நிமிஷம் அந்த இடத்துல நீங்கள் நின்னீங்கன்னா சுவாமி எங்கே இருக்காருன்னு உணர்ந்துடலாம். அடுத்து காரைக்கால் அம்மையார் எலும்பு ரூபமாக வந்துட்டு அம்மையார் வந்து சுவாமியோட ஐக்கியமாகக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா சுவாமி இருக்காரா இல்லையா நமக்குள்ளேங்கிறத அந்த நிமிஷத்தில் நீங்கள் உணர்ந்துடலாம். அப்போது இப்படி தான் உணர முடியும் இல்லையா? அதுபோல் அடுத்து துரோண புஷ்பம்னு ஒரு புஷ்பம் இருக்குது, சுவாமியினுடைய 8 புஷ்பத்தில் ஒன்று. துரோண புஷ்பம்னு பேர். இந்த துரோணர் என்ன பண்ணார்? குருநாதர் யாருக்கு? பஞ்சபாண்டவர்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும். ஆனால் துரியோதனன் பக்கம் நின்று தான் போர் புரிகிறார். அந்த பாப்பத்தினால அவருக்கு என்ன ஆகுதுன்னா தலைச்சுற்றல் வந்துடுது, வெண்குஷ்டம் வந்துடுது. இது 2 நோயும் வந்து தொழுநோய். ரொம்ப மற்ற நோய்கள்லாம் வந்து தொழுமா, இந்த தொழுநோய் வந்து அந்த தொழுநோயும் வந்துடுது, தலைச்சுற்றலும் வந்துடுது. வேறு எல்லா வியாதியும் நீங்கள் பொறுத்து தொழுநோயை கூட உயிர் வாழ்ந்துடலாம். தலை சுத்தரை வந்துருதுன்னா ஒரு மனுஷன் உயிர் வாழ முடியாது. அந்த வந்தவங்களுக்கு தான் தெரியும். பிரபஞ்சமே அப்படியே கரன்னு அப்படி ஆகிடும். இப்போ துரோணர் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறார். அவருக்கு தெரிஞ்ச மணிமந்திர ஔஷதங்கள் எல்லாம் செயல்படுத்தி பார்க்குறார். அவருடைய குருநாதெல்லாம் பார்க்குறாரு, ஒன்றும் ஆகலை. இப்போ நாரதர் வந்து சொல்கிறார், நீ வந்து துரியோதனம் பக்கம் நின்று போரிட்டதுனால வந்த பாபம்டாது, பாபத்தை போக்கக்கூடியவர் சிவபெருமான் தான். அவருடைய பாதம் உன்னுடைய தலையில் பட்டதுன்னா தலை சுற்றல் நின்று போயிடும்.
அது இல்லைன்னா ஒன்றும் ஆகாதுறாங்கிறனோடனே அவன் தபஸ் பண்ணி சிவகணங்கள் கைலாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது, பரமேஸ்வரனை பார்த்து ஆனந்தம். அப்படியே துரோணாச்சாரியாருக்கு அவ்வளோ ஆனந்தம். நமஸ்காரம் பண்ணுறார். நம்மால் என்னப்பா வேணுங்கிறார். என்ன வேணும்னா அவன் என்ன கேட்கணும்? தங்களுடைய பாதம் என் தலையில் இருக்கணும்னு கேட்கணும். இவர் என்ன பண்ணிவிட்டார்? என்னுடைய பாதம் உங்கள் தலையில் இருக்கணும்னு கேட்டுவிட்டார். வாய் குளறி. உடனே பரமேஸ்வரன் ஏந்திருந்து தலை குனிஞ்சு அவன் காலை தூக்கி வைடான்னுட்டார். அழறான், புலம்புறான், பெருமானே நான் வாய் தவறி வந்துடுத்து அப்படின்னு. அப்போ பக்கத்தில் இருக்க அம்பாள் ஒன்று ஒரு புஷ்பத்தை வந்து பாதம் மாதிரியே ஒரு புஷ்பம் இருக்குப்பா, அந்த புஷ்பத்தினால நீ பூஜை பண்ணினா உனக்கு இந்த தோஷம் நிவர்த்தி ஆகுங்கிறார். அது கவிழ்த்து சாத்தினா பாதம் மாதிரியே இருக்கும். வெள்ளூர் வந்தவங்களுக்கு தெரியும். மற்ற அடியார்கள் யாராவது யோசித்து பாருங்கள், அந்த பூவை வந்து கவிழ்த்து சாத்தினோம்னா பாதம் மாதிரி இருக்கும். தும்பை, கவிழ்த்தும்பைனே பேர், அதுக்கு பேர். தும்பப்பூ பார்த்திங்கன்னா பாதம் மாதிரி இருக்கும். அந்த பாதம் மாதிரி உள்ள புஷ்பத்தை துரோணர் பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வியாதி நிவாரணமாச்சு. அதனால தான் அதுக்கு பேரே துரோண புஷ்பம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். அது தும்பை, இறைவனுடைய 8 மலர்கள்லாம் அதுவும் உண்டு. அப்போ அந்த துரோணர் வந்து மனமகிழ்ந்து ஒரு ஸ்தோத்திரம் சொல்கிறார். ஸ்ரீ வைத்தியநாதாஜ நமசிவாஜான்னு அந்த ஸ்தோத்திரம், வைத்தியநாத ஸ்தோத்திரம். இந்த மக்களுக்கெல்லாம் எல்லா வியாதிகளும் நிவர்த்தி ஆகணும், எல்லோரும் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு இப்போது அந்த வைத்தியநாத ஸ்லோகம் சொல்லி எல்லோரும் மகாதேவா 16 முறை சொல்லணும். கைலாயத்தில் வந்து என்னென்னா நமசிவாஜ சிவாஜ நாமெல்லாம் இல்லையா, அங்கே போனால் ஹரஹர மகாதேவன்ற சப்தம் தான் கேட்குமா. அதனால தான் எந்த பூஜை ஆரம்பித்தாலும் முதல்ல என்ன சொல்கிறோம்? ஹர நம பார்வதி பத. அது விசர்க்கமாக இழுத்து சொல்லணுமா. எவ்வளோ உங்களால் முடியுமா பார்வதி பதையன்னு முடிக்கக்கூடாது. எவ்வளோ உங்கள் மூச்சு எவ்வளோ கட்ட முடியுமோ அந்த மாதிரி தான் சொல்லணுமா. ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. இப்படி தான் நிதானமாக சொல்லணும். பார்வதி பதைய மகாதேவான்லாம் சொல்லக்கூடாது. அப்போது அந்த மகாதேவான்ற சப்தம் கேட்டால் சுவாமி மனமகிழ்ந்து என்ன வேணுமோ கொடுப்பாராம். அதனால தான் அந்த மகாதேவா மகாதேவான்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த வைத்தியநாத ஸ்லோகம் அப்படிங்கிறது குட்டாதி மகோன்னத ரோகஹந்திரே அப்படிங்கிற அந்த குட்டரோகம் மாதிரி தொழுகக்கூடிய தொழுநோயிலேருந்து சரீரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளையும் போக்கக்கூடிய இந்த வைத்தியநாத அட்டகம் 8 ஸ்லோகம். இதை சொன்னோன்னா எப்பேற்பட்ட வியாதியும் நம்மளை விட்டு பறந்து போயிடுமா. அதனால் எல்லாத்துக்கும் வியாதிகள்லாம் நிவர்த்தி ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு தற்பொழுது இந்த வைத்தியநாத அட்டகத்தோடு முடிச்சிடுவோமா இல்லை தொடரணுமா? என்ன பண்ணலாம்? பூர்த்தி பண்ணிப்போமா? தொடரணும்னு சொன்னால் கை தூக்குங்க பார்க்கலாம். அது இத்தனை பேர் இருக்காங்க. காமேஸ்வரா. சரி, இப்போ நான் ஸ்லோகம் சொல்லுவேன். ஸ்ரீ வைத்தியநாதாஜ நமசிவாயான்னு முடிக்கும் பொழுது மகாதேவ 16 முறை. எவ்வளவு உங்களுக்கு எஃபர்ட், எவ்வளோ தத்தி சொல்ல முடியுமோ சொல்லணும். அழுதால் உன்னை பெறலாம்னா மகாதேவான்னு வாயத்தோடாதித்ய குஜ அர்ச்சிதாய ஸ்ரீநீலகண்டாய தயாமயாய ஸ்ரீவைத்தியநாதாய நமசிவாய மகாதேவ 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 கங்கா பிரவாஹேந்து ஜட்டாதராய திரிலோச்சனாய ஸ்மரகாலஹந்த்ரே சமஸ்ததேவைரபி பூஜிதாய ஸ்ரீவைத்தியநாதாய நமசிவாய மகாதேவ 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 பக்தப்ரியாய திரிபுராந்தகாய பினாகினே துஷ்டஹராய நித்யம்
प्रत्यक्षलीलाय मनुष्यलोके श्रीवैद्यनाथाय नमः शिवाय। महादेव 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 प्रभूतवाताति समस्तरोग प्रणाशकर्त्रे मुनिवन्दिताय प्रभाकरेन्द्वग्निविलोचनाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय। महादेव महादेव वाक्श्रोत्रनेत्राङ्घ्रिविहीनजन्तोः वाक्श्रोत्रनेत्राङ्घ्रिसुखप्रदाय कुष्ठादिमहोन्नतरोगहन्त्रे श्रीवैद्यनाथाय नमः शिवाय। महादेव महादेव वेदान्तवेद्याय जगन्मयाय योगीश्वरध्येय पदाम्बुजाय त्रिमूर्तिरूपाय सहस्रनाम्ने श्रीवैद्यनाथाय महेश्वराय। महादेव महादेव स्वतीर्थमृद्भस्मभृताङ्गभाजां पिशाचदुःखार्तिभयापहाय आत्मस्वरूपाय शरीरभाजां श्रीवैद्यनाथाय नमः शिवाय। महादेव 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 श्रीनीलकण्ठाय वृषध्वजाय स्रग्गन्धभस्मात्यभिशोभिताय सुपुत्रधारादिसुभाग्यताय श्रीवैद्यनाथाय नमः शिवाय। महादेव 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 बालाम्बिके सवैद्येश भवरोगहरेति च जपेन्नामत्रयं नित्यं महारोगनिवारणं। महादेव 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 महादेव। श्री बालाम्बिका समेत वैद्यनाथ शिवाय नमः। சிவா. அதனால தான் சில பேருக்கெல்லாம் சாமான்யமாக
பிச்சு. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பான். அதனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வசிக்கக்கூடிய இடத்துல சுவாமி திருவீதி உலா வர்றாருன்னா போய் நின்றுடணும் சுவாமி பக்கத்தில். முடியலையா வீட்டு வாசலுக்கே வர்றாரா அப்போயாவது ஏந்திருந்து போய் நிற்கணும். அதை விட்டுட்டு படுத்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம மனுஷ ஜென்மா எடுத்தே பிரயோஜனம் இல்லை இல்லையா? இப்போ சாம்பவி தீட்சை கொடுக்குறார் அவர். அப்போயாவது சுவாமியை போய் பார்த்துடணும், இல்லைன்னா இந்த ஆன்மா சரீரத்துக்கு சாபம் கொடுக்கும். அப்போ அந்த ஆன்மாவுக்கு சுத்தம் பண்ணணும் அப்படின்னா என்னென்னா, பஞ்சபூதங்களை பூரா பிருத்வி தத்துவம் பாதாதாரபியன் பாதத்திலேருந்து எடுத்து பிருத்வி தத்துவம், முட்டியிலேருந்து எடுத்து அப்தத்துவம், பாதத்திலேருந்து நிலம், கால் முட்டியிலேருந்து நீர், தொப்புள்லேருந்து அக்னி, ஹிருதயத்திலேருந்து நெருப்பு, கண்டத்திலேருந்து ஆகாசம், இதெல்லாம் எடுத்து துவாதசாந்தத்தில் இருக்கக்கூடிய சுவாமிகிட்ட கொண்டு போய் வச்சுவிடணுமா நம்ம ஆத்மாவை. பிராணாயாமம் மூலமாக குருவருள் இருந்தால் திருவருள் சித்திக்கும். தீட்சை வாங்கணும்னா தீட்சை பண்ணுற குருநாதர்கிட்ட தான் கேட்கணும். ஓடிடுவாங்க, ஐயோ இதெல்லாம் கேட்டால் நான் என்ன பண்ணுறது கேட்கணுமா? ஏன்னா சைவத்தில் குருநாதர் சிஷ்யர்களை தேர்ந்தெடுக்கிறது இல்லை. மற்ற சமயங்களில் எப்படியோ தெரியும், ஆனால் சைவத்தில் சிஷ்யன் தான் குருநாதரை தேர்ந்தெடுக்கணும். குருநாதர் எப்பேற்பட்டவர், குருநாதருக்கு முதல்ல அந்த பக்குவம் இருக்கா, இவர்கிட்ட நம்ம தீட்சை எடுத்துக்கலாமான்னு சிஷ்யன் சோதிக்கணும். குருன்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் குருநாதரை பற்றி விசாரம் பண்ணக்கூடாது. தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அவரை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் போய் அவர்கிட்ட தீட்சை பண்ணி கொடுங்கன்னு கேட்கணும். தீட்சையை பற்றி முழுமை அவர் 1 வருட காலம் அவரை பரிசோதிக்கணும். அதுக்கப்புறம் முழுமையாக யாகசாலை போட்டு யாகசாலைக்குள்ளே பக்கத்தில் உட்கார வச்சுண்டு அவனுடைய ஆத்மாவை பிராணாயாமத்தின் மூலமாக குருநாதர் தன்னுடைய சரீரத்துக்குள்ளே கொண்டு வந்து சுவாமிகிட்ட வாகீஸ்வரி வாகீஸ்வரன் அக்னியில் இருப்பாங்க. இந்த வாகீஸ்வரன்ற சுவாமிகிட்ட கொடுத்து அவர் வாகீஸ்வரனுடைய கர்ப்பத்தில் நம்ம ஆத்மாவை கொண்டு போய் வச்சு நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண பாப்ப புண்ணியங்களை எல்லாம் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாமா? ஐயாக்கெல்லாம் ஏற்கனவே இதை பற்றி கேட்டவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ என்னாகுமா, நம்முடைய ஆத்மா குருநாதர் மூலமாக தீட்சை பண்ணும் பொழுது நம்ம பாபம் பண்ணோமா புண்ணியம் பண்ணோமான்னு நெருப்பு அணைஞ்சு போயிடுத்துன்னா பாப்பின்னு அர்த்தம், புகையாக வரும். அப்போ அவ்வளோ பாவம் பண்ண அதை தெரிஞ்சுக்கிட்டு பிராயச்சித்தம் பண்ணணும். ஏன்னா குருநாதர் தான் பாவத்தை போக்கக்கூடியவர். சுவாமி அனுகிரகம் பண்ணுவார், அழுக்கெல்லாம் கழுவிட மாட்டார். நம்ம அழுக்கு குருநாதர் தான் அலம்புவார். அப்போ அந்த தீட்சை பண்ணும் பொழுது யாகத்தில் நம்முடைய ஆத்மா வாகீஸ்வரனுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவி எடுத்திருந்தாலும் அத்தனை பிறவியில் பண்ண பாபங்கள் எல்லாம் போக்கும் பொருட்டு ஹோமம் பண்ணுவாங்க. அப்போது வளம் சொலித்து ஜுவாலை நல்லா ஏந்திருந்து வளம் சொலித்து வந்ததுன்னா அது உன்னதமான ஆன்மான்னு அர்த்தம். அப்போ வாசனைகள்லாம் சோதித்து பார்க்கணும். தத குருகு அந்த கந்தம் பரிசோத்திய வரும், அந்த வாசனையை பரிசோதித்து பார்க்கணும். குருநாதர் அந்த ஆச்சாரியன் என்ன பண்ணணும், அப்போ என்ன மாதிரி அவன் பாப்பியாக இருந்தால் வேறு மாதிரி வாசனையெல்லாம் வரும். அப்போது நல்ல சந்தன வாசனை இருந்துச்சுன்னா அப்போ உண்மையிலே இது பக்குவமான ஆன்மா. அப்போது அதுக்கு பிராயஷ்சித்தம் தேவையில்லை. நெருப்பு அணைஞ்சு போயிட்டாலோ புகையாக வந்தாலோ துர்க்கந்தம் ஏற்பட்டாலோ அதுக்கு 1000 ஆகுதியிலேருந்து 10,000 1,00,000 ஆகுதி வரைக்கும் கொடுக்கணும். கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அவன் பாபத்தை நிவர்த்தி பண்ணதுக்கப்புறம் திருப்பி பிராணாயாமத்தின் மூலமாக வாகீஸ்வரன்ட்டேருந்து தன்னுடைய சரீரத்துக்குள்ளே தன்னுடைய சரீரத்திலேருந்து திருப்பி சிஷ்யனுடைய சரீரத்தில் ஏற்றணும். அப்போது பிறவியினால் அப்பா அம்மா ஒருத்தர்னாலும் தீட்சையினால் அப்பா அம்மா தீட்சை கொடுத்த குருநாதர். அதனால் ஒரு குரு சிஷ்ய பரம்பரையில் இருந்தால் இப்போ எனக்கு குருநாதர் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் ஹோமம் பண்ணின்னு இருக்கார் அப்படின்னா அவருக்கு முடியலன்னா அதே குண்டத்தில் நான் போய் ஹோமம் பண்ணலாம். ஏன்னா என்னுடைய ஆத்மாவும் அவருடைய ஆத்மாவும் ஒன்றா தீட்சையில் இருந்திருக்குங்கிறதுனால. அப்போது அப்பேற்பட்ட விஷயம் அந்த தீட்சை. அது அந்த விபூதி பூச்சி விட்டா தீட்சைங்கிறீங்களே, நான் என்னத்தை சொல்கிறது? அது ஸ்பருஷ தீட்சை, நயன தீட்சை, இதை வேணால் சொல்லிக்கலாம். சமய தீட்சைன்னு சொல்லக்கூடாது. சைவ சமயத்தினுடைய தீட்சை. சைவ சமயத்தில் தீட்சைன்னா இதுதான்னு சுவாமி சொன்னது ஆகமம். புரியுறதா? ஆகமங்கள் கிரந்தத்தில் இப்போ சம்ஸ்கிருதத்தில் சொல்லியிருக்காரு. நான் அந்த தமிழில் இல்லைன்னுலாம் சொல்ல, தமிழில் ஆனால் யாகம் பண்ண வேண்டாம், இந்த தீட்சையெல்லாம் வேண்டாம். சிவசிவான்னு திருவாசகத்தை உணர்ந்து படிங்க போகிறோம். பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தினுள்ளார் சிவனடுக்கில் பள்ளு. சுவாமி பக்கத்திலே அவனுடைய திருவடியிலே இருந்துக்கலாம். எல்லாரும் பணிஞ்சு போயின்னு இருப்பாங்க. சுவாமிக்கு கும்பிடு போடும்போது உனக்கும் சேர்த்து கும்பிடு. அது எப்போ பொருள் உணரணும்ல. அதை விட்டுவிட்டு நம்ம இங்கே குடத்துக்கு நூலை சுற்றி யாகசாலை போட்டு திருச்சிற்றம்பலம்னா எப்படி சாமி வருவார்? அதெல்லாம் வரமாட்டார். நாளைக்கு வர்ற ஒரு கோச்சுக்குவார். அப்புறம்
இல்லையா? அதனால் யாரும் நமக்கு துவேஷம் கிடையாது, ரெண்டு கண்ணு தான். ஆனால் பெரியவங்க என்ன சொன்னாங்களோ அந்த வழியில் பயணுங்க. நம்மளாம் ஒரு ரூட்டை போடப்படாது. அது என்றைக்கா இருந்தாலும் கவுந்து போடும், கொடை சாஞ்சிரும், வண்டி போய் சேராது. சிறு புள்ள வெல்லாமல் வீடு வந்து சேராது. அப்போது பெரியவங்க காட்டின வழி, அவங்க நல்லது தான் சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் முட்டாத்தனெல்லாம் பண்ணலை, நம்ம தான் என்னென்னமோ பண்ணின்னு இருக்கோம். அப்போ அவங்க காட்டின வழியில் தான் நம்ம பயக்கணும். இப்போது என்ன ஆகுது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம்னு பஞ்சபூதங்களையும் துவாதசாந்தத்தில் கொண்டு போய் வச்சுட்டு, அதுக்கப்புறம் சுவாமி வந்து சரீரம் பூரா அமிர்தா பிளாவன சிவாஜரமாகான்னு சுவாமியை நிறைவு செய்து ஹிருதயத்தில் ஹோமம் அந்தர்யாகம்னு சொல்லக்கூடிய ஒரு அங்கத்துலேயும் சுவாமியினுடைய ஈசானமுருதாஜரமஹா, தத்ருஷ பக்தராஜரமா, அகோர ஹிருதயாயனம் மந்திரங்கள்லாம் நம்ம சரீரம் பூரா சுவாமியை ஆக்கிவிடணும். ஆக்கிட்டு அந்தர்யாகம்னு ஒன்று, அதை ஹிருதயம், நாபி வந்து குண்டம், ஹிருதயம் வந்து கலசம், ப்ரூ மத்தியில் சுவாமி சிவலிங்கமாக இருக்கார். இங்கே கலசம் இருக்குது, நாபியில் குண்டம் இருக்குது. இந்த கலசத்தில் முதல்ல பூஜை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நாமிடியில் இடா பிங்கள சுஸ்ருவாபியம், இடா நாடி பிங்கள நாடி ஹோமம் பண்ணுற குச்சி மாதிரி வச்சுண்டு, அதான் இடா பிங்கள சுராபியம் ஹோமஞ்ச கிருத்வா. அப்போ அந்த சரீரத்தில் உள்ள அந்த இந்திரியங்கள் எல்லாம் நெய்யாக்கி சுவாமிகிட்ட வந்து சிவாஜ சுவாகான்னு இந்த நாபியில் ஹோமம் பண்ணணுமா. ஹோமம் பண்ணி பூர்ணாகுதி பண்ணி இந்த யாக குண்டத்துலேருந்து கும்பத்தில் வந்து சேர்த்து இந்த கும்பத்தை ப்ரூ மத்தியில் இருக்க சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணி அவர்கிட்ட அனுமதி கேட்கணும். இந்த மாதிரி பகி பூஜாம் கரோர மத்திய அனுத்தியாம், வெளியில் நான் உனக்கு பூஜை பண்ண போகிறேன், எனக்கு அனுமதி கொடுன்னு இப்போ பிரார்த்தனை பண்ண. அதுக்கப்புறம் தான் வெளியில் போகணும். வெளியில் பூஜை பண்ணணும். எடுத்த உடனே போய் சிவலிங்கத்தெல்லாம் தொட்டு பூஜை பண்ண முடியாது. அறைக்குள்ளே ஆடாமல் அம்பலத்தில் ஆட முடியாது. இப்போ அறைக்குள்ளே ஆடி பழகணுன்னா அந்தர்யாகம் பண்ணால் தான் வெளியில் நம்ம பூஜை பண்ண முடியும். அப்போ சிவதீட்சை பண்ணிக்கணுன்னா இது தெரியணும் இல்லையா? இப்போ சாம்பார் வைக்கிறோன்னா அதுக்கு புளி இவ்வளோ இருக்கணும், மிளகா பொடி இவ்வளோ இருக்கணும், அல்லது சாம்பார் பொடி இருக்கணும், உப்பு இருக்கணும், தண்ணி இருக்கணும், காய்கறி இருக்கணும்னா அது அந்தந்த அளவில் இருந்து இந்த மாதிரி கொதி வந்து இறக்குனா தானே ருசிக்கும். எல்லாத்தையும் கலக்கி மூலையில் வச்சுட்டோம்னா சாம்பார் ஆகிடுமா? அடுப்பில் ஏற்றணுமா இல்லையா? கொதிக்கணுமா இல்லையா? அப்போ தானே வரும். அப்போது இப்போ எப்படி இருக்குது? எல்லாம் இருக்குது, ஆனால் ஓரமாக இருக்குது, அடுப்பில் ஏற்றாமல். அப்போ தீட்சை, அதுதான் தீட்சை. எல்லாத்துக்கும் அது இன்றைய சூழலில் எல்லாத்துக்கும் அமைய வாய்ப்பு இல்லை. இப்போ தீட்சை வாங்கிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னா சுவாமி திருவீதி உலா வரும் பொழுது போய் நின்றுடலாம், சிவசிவான்னு இருந்துக்கலாம். சுவாமி உருவாக்குவார். இந்த மனுஷ ஜென்மாவில் உங்களுக்கு தீட்சை கிடைக்கணும், ஆத்மார்த்த சிவ பூஜை பண்ணணும் அப்படின்னு சுவாமி ஆசைப்பட்டால் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆசை அறிமன்கள், ஆசை அறிமன்கள் ஈசனோடு ஆயினும் பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றினை பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்று விடற்குன்னா இல்லையா? நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே சுத்தி வந்து முணுமன்னு சொல்லும் மந்திரமேதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறையுவோன்னா நாதன் உள்ளிருக்கே ஆத்மார்த்த பூஜை பண்ணாமல் பரார்த்தம் பண்ணால் ஒன்றும் இல்லடா முண்டேங்கிறான் சிவவாக்கியர் இல்லையா? நீ நீ வந்து சிவனை உணராமல் நீ வெளியில் போய் நான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன், நான் திருவாசகம் பாடுறேன்னா நூலளவாவது உணரணும். அதுக்காக எல்லாத்தையும் குறை சொல்ல வரல நான், புரியறதா? சுவாமி இருக்காருன்னா அதை நூலளவாவது உணர்ந்து நம்மளை அவர் பார்த்துட்ருக்கார். இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது சில தவறுகள் செய்திருக்கலாம். ஆனால் எப்போ நீ திருநீர் பூசுறியோ, ருத்ராட்சம் கட்டுறியோ, திருவாசகம் படிக்கிறியோ, இனி சுவாமி நம்மளை பார்த்துட்ருக்கார். நம்ம மனசாட்சியே சொல்லும், டே இது பண்ணாதடா, இது உன்னுடைய இதுக்கு இது அழகில்லை, இது வேணாண்டான்னு சொல்லும். அடுத்து இன்னொரு மனசன் ஒரு தடவை தானே பண்ணுவோம் அப்படிங்கும். அதுக்கு இது இலங்கை ஜெயராஜையா ஒரு ஸ்பீச்சில் அழகாக ஒரு கதை சொல்லுவார், கேட்டிருக்கீங்களா? சொல்லிடுவோமா? ஆமாம். அதாவது நரி ஒன்று காட்டில் ஓடுது, சிங்கம் துரத்திட்டு போகுது. நரி என்ன பண்ணுச்சு, நரி மட்டுமே போகக்கூடிய ஒரு குகையில் போய் ஒண்டிக்குச்சு. சிங்கத்தினால உள்ளே வர முடியல. இப்போ நரிக்கு தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல், தனக்கு தானே பேசிக்க மாதிரி ஒன்று, சிங்கம் வெளியில் ரெடியாக இருக்குது. இது இலங்கை ஜெயராஜா ஸ்பீச், அவருடைய ஸ்பீச்சை நான் எடுத்து இந்த கிரெடிட்லாம் அவருக்கு தான் போகணும். உள்ளதை உள்ளபடி சொல்லிவிட்டேன் நான். அதனால் அப்போ என்ன ஆகுது, நரி கேட்குது, காதே நீ என்ன பண்ண எனக்காகன்னு. சிங்கம் வருதுன்னு உனக்கு சத்தத்தினால கேட்டு சொன்னதே நான் தான்டா அப்படிங்குது. சரி அப்போ நீ இருந்துக்கோ. காலே நீ என்ன பண்ண, அது உன் உடம்பை தூக்கிட்டு ஓடி வந்தது நான் தாங்குது. இந்த மாதிரி ஒரு அங்கத்தையே கட்டிட்டு வாளே நீ என்ன பண்ணன்னு அடுத்து அங்கே போகுது.
வாள் சொல்லிச்சான், எனக்கு பயமாக இருந்தது, 2 காலுக்கு நடுவில் நான் உள்ளே ஒண்டிக்கிட்டேன் அப்படின்னு. அப்போ எனக்காக நீ ஒன்றுமே பண்ணல, நீ வெளியில் போகணும், வாழை மட்டும் விட்டுத்தான், வாழை பிடிச்சி இழுத்து முழுசாக முழுங்கிட்டு தான் சிங்கம். அதுபோல் நம்முடைய எண்ணம் நம்ம மனசாட்சியே சொல்லும், இதை செய்யாதடா, இது தப்பு அப்படிங்கும். இன்னொரு மனசாட்சி, ஆமாம் எல்லாம் பார்த்துக்கலாம், ஊர் உலகத்தில் நடக்காததா இது, பண்ணிக்கலாம் வா அப்படிங்கும். ஒரு தடவை நீ செஞ்சிட்டீன்னா எப்படி வாழை பிடிச்சி சிங்கம் மொத்தமாக நிறைய முழுங்குச்சோ, அந்த தவறுங்கிறது பழக்கமாகி போயிடும், பழக்கம்தான் வழக்கமாகி போயிடும். அதுதான் பழக்க வழக்கம்னா. 4 மணிக்கு ஏந்திருந்து சிவபூஜை பண்ணுறத பழக்கமாக ஒரு 15 நாள் இந்த சரீரத்தை பழகிட்டிங்கன்னா 16ஆவது நாள் அலாரெல்லாம் வேணாம், தானாக ஏந்திருந்துடும் இந்த சரீரம், பழக்கம் வழக்கமாகிடும். அப்போது சாதாரணமாக 4 மணிக்கு ஏந்திருக்கிறதே வழக்கமாகிடுதுன்னா தப்பு பண்ணுறது வழக்கமாகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? திருநீறு ருத்ராட்சம் இந்த திருவாசகெல்லாம் சொல்கிறது எதற்காக? நியாய தர்மமாக நம்ம மன அடுத்தவன் சொல்ல மாட்டான், ஒரு ரூபாயாக சொல்ல மாட்டான், இவன் நல்லவன், ஆஹா வேணாமே அவன் சொல்லி 10 கிலோ கூட போகிறாமா குறைய போகிறாமா, ஒரு ரூபாயிலும் நம்மளை நல்லவன் சொல்ல வேணாம். நம்ம மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, நம்ம மனசாட்சிக்கு நம்ம நியாய தர்மமாக இருந்துப்போம், அவ்வளவுதான். சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார், நம்மளை யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். இறைவன் இருக்கார், அவர் கையை தூக்கி காப்பாற்ற மாட்டார், ஆனால் கைவிட மாட்டார். அவர் சுவாமியும் பார்த்துட்டு இருப்பார், அதெல்லாம் ஜாலியாக கதற விடுவார், பக்குவப்படுத்துவார். கட்டி தங்கத்தை கழுத்தில் மாட்டிக்க முடியாது, தங்கத்தை ஆபரணமாக்கணுமே என்ன பண்ணணும்? காய்ச்சணும், அடிக்கணும், இழுக்கணும், அதுக்கப்புறம் தான் வைரத்தை பதிக்க முடியும். அப்போது நம்ம பண்ண பாப்பெல்லாம் இப்போ துணி இருக்குன்னா அதில் கரையாக இருக்குது அல்லது ஏதாவது கொட்டி போச்சு, கரும்பு சாறு குடித்தேன் கொட்டி போச்சுன்னா அந்த துணியை கசக்கி போட்டால் தானே நாளைக்கு கட்டிக்க முடியும். அப்படியே இருந்தால் நான் அதுபோல் மற்றவனுக்கு கூட கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். திருநீர் பூசனை அடி நிமித்தி எடுத்து விடார் சுவாமி. ஆமாம், படிக்கிற பயலை தான் வாத்தியார் அடிப்பார், படிக்கலைன்னா அவன் அப்படி தான் போகிறான் போ அப்படின்ட்டு படிக்கிறவன் படிக்காமல் இருந்தால் மட்டார்னு சாத்துவார். அதுபோல் சுவாமி ஒழுங்காக இருக்கிறவனுக்கு தான் இப்போ என்னடா அது சோதனையாக வருது. பெருமா கோயிலுக்கு போனால் கோடீஸ்வரன், சிவன் கோயிலுக்கு போனால் இதானு வேறு, இது வேறு, அந்த ஆளே இங்கே வர்றான் சிவஜிவான்னு. ராமானுஜர் காலத்துக்கு அப்புறம்தான் நாமம்ன்ற ஒரு சின்னமே வந்தது. நாமங்கிறதுக்கு அவங்களுக்கு ஆதாரம் கிடையாது. நமக்கு திருநீற்று பதிகம் இருக்குது, அவங்கள்ட்ட என்ன இருக்குது கேளுங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க தான் எப்படி கிறிஸ்டினாக மாறினா முஸ்லீமாக மாறினா எல்லாம் அந்த மாதிரி வைஷ்ணவனாக மாறினான ஒழிய மகாவிஷ்ணுவே சைவர் தான். மகாவிஷ்ணுனும் ருத்ராக்க தாரணரேன்னு 1932 போட்ட புஸ்தகம் இருக்குது. அப்போது ராமானுஜன் ஒருத்தன் பிறக்க போகிறான்னொடனே அவர் கன்னத்தில் அடிச்சுட்டாரான் சிவசிவான்னு. ஆனால் உண்மையிலேயே அவங்க நமக்கு பகைவர்கள் கிடையாது. ஆனாலும் நாமம் திருமண் அப்படிங்கிறதுக்கான யாராவது நண்பர்கள் இருந்தால் கேட்டு பாருங்கள், நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இல்லையா. திருமணுக்கு ஏதாவது உங்களுக்கு பதிகத்துலையோ 4000 திவ்ய பிரபந்தத்துலையோ அல்லது வேறு ஏதாவது வைகாசனம் பாஞ்சனாத்துலையோ இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க, தெரியாமல் பேசப்படாது நம்மளும். அதுபோல் திருநீர் ருத்ராட்சம் பூசினா கஷ்டம் வர்றது அப்படின்னா படிக்கிற குழந்தைய வாத்தியார் அடித்து திருத்துறாருன்னு அர்த்தம். நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த கஷ்டம் சுவாமி கொடுக்குற அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம மனசாட்சியை நம்ம கேட்டுக்கணும். எப்போதும் கண்காணிக்கிறவர் ஒருத்தர் இருக்கார். அதனால் நம்ம நியாய தர்மமாக வாழணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு இன்றைக்கி மாநாடு, ருத்ராட்சம், ஆலய வழிபாடு, இது எல்லாமே அதுக்கு நம்ம குடும்பம் தர்மமான வழியில் வாழணும் அப்படிங்கிற முயற்சிக்கு தான் இந்த ஆன்மீகமானது, இந்த இந்து சமயம் ஒரு மனிதனை நெறிப்படுத்துறதுக்காக தான் இருக்குது. ஆகையினால் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அப்படின்னா நம்ம மனதளவில் நம்ம நியாய தர்மமாக இருந்துக்கணும். சரியா? அது இருந்தால் சுவாமி இருக்கார். இப்போது இந்த அந்தர்யாகத்தில் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு பகிர் பூஜாம் கரோர மத்திய அனக்யாம் தெய்ஹிமே பிரபோன்னு சொல்லிவிட்டு அந்தர்யாகம் முடிஞ்சோன்னே சிவஹஸ்தம், ஹஸ்தத்தினால பூஜை பண்ணுறோன்னா இதை முதல்ல ஹஸ்தத்தை சிவபெருமான ஆவாகனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சுவாமிகிட்ட போகிறோம். அப்போ ஒரு ஸ்லோகம் பூதசுத்தியில் இதை மட்டும் சொல்லிவிட்டு நிறைவு பண்ணுவோம். ஹிருதய கமல மத்தியே தீபவத் வேதசாரம் பிரணவமயமதார்யம் யோகி ஹிருத்யானகம்யம் விதிஹரி சிவயோகம் சர்வபூதஸ்தமேகம் ச ஹிருதபி மனசா தியாயத்தே சிவயோகி. தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர், தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போலே ஊனுக்குள் ஈசன் உறைந்திருந்தானே. இதுதான் அந்த ஸ்லோகத்துக்கும் இதுக்கும் ஒரே இது. இப்போ ரெண்டும் தெரிஞ்சாதானே இதை சுவைக்கலாம். அதை விட்டுட்டு அது என்னன்னே தெரிஞ்சுக்காமல் இதுதான் எல்லாம் அப்படின்னா அதை எப்படி ஒத்துக்க முடியும்? அப்போ நிரூபணம் பண்ணி இந்த புஸ்தகத்தில் இந்த அடியார் இந்த மாதிரி யாகம் பண்ணியிருக்காருன்னா நான் திருச்சிற்றம்பலம்ன்ட்டு நானும் வந்துடுறேன். தமிழ் வழிபாடு, தமிழ் வேள்விக்கு
நம்ம முன்னோர்கள் யாராவது சொல்லியிருக்காங்களா? ஏதாவது குறிப்பு இருக்கா? இல்லையே. அப்போ யாரும் நமக்கு துவேஷியோ அல்லது ஆகாதவங்களோ கிடையாது. பெரியவங்க என்ன நமக்கு சொத்து கொடுத்துருக்காங்களோ அதை பரிபாலனம் பண்ணால் போரும் நமக்கு, இல்லையா? அதான் அதுபோல் சுவாமி அவர் பண்ணுறார். மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான். அதனால் பரமேஸ்வரன்ட்ட தான். ஏன்னா சில விஷயங்களை அதனுடைய அருமை பெருமை தெரியணுங்கிறதுக்காக எப்படி சீராளன்ட்ட போய் பிள்ளைக்கறி சாப்பிட்டாரோ அவருக்கு கஷ்டம் தானே. ஆனால் அவருடைய பக்தியை இன்றைக்கும் பேசின்னு இருக்கோம்னா நம்ம, இல்லையா? அதுபோல் இப்போ இந்த வானுக்குள், அதாவது தேனை பாட்டிலில் வச்சுவிட்டு இதுக்கு உரைக்கும், இல்லை இது புளிக்கும், இல்லை இது இனிக்கணும்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? எடுத்து சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டு பார்த்தா அது இனிப்பா புளிப்பா உரப்பான்னு தெரிஞ்சு போயிடும்ல. அந்த மாதிரி நீங்கள் விபூதி பூசிட்டு ருத்ராட்சம் போட்டுட்டு திருவாசகம் பாடுறதெல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்லலை, திருமூலர் சொல்கிறார். அதனால் உங்கள் கோபம் வந்தால் திருமூலர்கிட்ட தான் நீங்கள் காட்டணும், இல்லையா? தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ வானுக்குள் ஈசனை தேடும் மதுயிலீர். முட்டா பசங்களா அப்படிங்கிறார். அங்கே இருக்கார் இங்கே இருக்காருன்னு தேடாதீங்கடா. தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போலே. தேனை சாப்பிட்டு பாரு, அது இனிப்பா கசப்பான்னு தெரிஞ்சு போயிடும். ஊனுக்குள் ஈசன் உறைந்திருந்தானே, உனக்குள்ளேயே சுவாமி இருக்கார். அதை முதல்ல நீ உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் பாரு. நீ உனக்குள்ளே உணராமல் வெளியில் பார்த்தீங்கன்னா அது பாட்டிலில் தேனை வச்சுக்கிட்டு இது உரப்பாக இருக்கும்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இவர் இப்படி சொல்கிறாரா? அடுத்து கோடி தீர்த்தங் கலந்து குளித்து அவை ஆடினும் அரணுக்கு அன்பு இல்லையேல். ஏன்னா அன்புன்னு ஒரு தலைப்பை கொடுத்துட்டார். நல்ல பாட்டு பிடிச்சுட்டேன், சரி சொல்லிவிடுவோம்ட்டு. அன்பு இல்லையேல் ஓடி நீரினை ஓட்டை குடத்தில் அட்டியிட்டு மூடி வைத்திட்ட மூர்க்கரை ஒக்குமேன்னு அப்பர் பெருமான் பாபநாச குறுந்தொகையில். நான் 1 கோடி திருவாசகம் முற்றோதல் பண்ணிட்டேன், 18 தடவை போயிட்டு வந்துட்டேன் காசிக்கு, 25 தடவை சபைமேல போயிட்டு வந்தேன், எது வேணாலும் போயிட்டு. ஆனால் உண்மையான அன்பு உண்மையான பக்தின்னு ஒன்று இல்லாமல் அங்கெல்லாம் போயிட்டு வந்து பக்கத்து வீட்டுக்காரனை இழுத்து போட்டு அடித்து சந்துக்கு பிரச்சனை பண்ணிவிட்டு, 4 அடி சந்துன்னா தொலைகிறான் போ, ஏன் பிரச்சனை பண்ணிட்டு, உனக்கு 2 அடி என் பேர்லேயே இருக்குது தொலைன்னு விட்டுட்டு போ, என்னத்தை கொண்டு போகிற அப்படின்னு இல்லாமல் ஒரு கோயில் பக்கத்து ஒரு கிராமம் கோயில், அவன் பெரிய கோடீஸ்வரன், 2 அடி சந்தை விடாமல் அந்த கோயில் எலும்பாமல் இருக்குது 10 வருஷமாக. என்னத்தை கொண்டு போகிறேன் நின்று? திருச்சி மாவட்டத்திலே பெரிய கோடீஸ்வரன், ஊர் பேர் சொல்லப்படாது, தப்பு. அது எதுக்கு சொல்ல வர்றேன்? அதில் என்ன வரப்போகுது? அப்போ நீ எவ்வளோ கோடி தான தர்மம் பண்ணி ஒரு புண்ணிய காரியத்தை தடக்குறீல்ல. கோடி தீர்த்தம் கலந்து அப்படின்னா பிரம்மச்சாரியாக இருக்கும்போது டைவடிக்கிறது. குளித்து அப்படின்னா ஏதாவது விஷயம் தெரிஞ்சு, இப்போ இன்றைக்கி ஆடி 18 காவேரியில் போய் குளிக்கணும், ஐப்பசி 1 துலாஸ்நானம் குளிக்கணும்னா அது குளிக்கிறது. அவை ஆடினும், ஆடுறதுனா தீர்த்தமாடுறது. அது எப்படி தீர்த்தமாடுறது? சுவாமி அஸ்திரதேவர் தீர்த்தமாட போகும்பொழுது சுவாமியோடு சேர்ந்து தீர்த்தமாடுறது தான், அதுக்கு பேர் தான் தீர்த்தம் ஆடுதல்னு பேர். அப்பர் பெருமான் சொல்கிறார் கலந்து குளித்து. அவை 3 கேட்டகரி சொல்கிறார். கலக்கிறதுனா ஜாலியாக போய் குளிக்கிறது, குளித்துன்னா ஏதாவது விரத காலங்களில் அதை பற்றி தெரிஞ்சு போய் குளிக்கிறது, ஆடுறதுன்னா சுவாமி அஸ்திரதேவரோட தீர்த்தவாரி ஆகும் பொழுது நம்மளும் சேர்ந்து குளிக்கிறது. இப்படிலாம் நீ பண்ணாலும் அரணுக்கு அன்பு இல்லையல். சுவாமிகிட்ட உண்மையான பக்தி இருக்கணும், மக்கள்கிட்ட உண்மையான அன்பு இருக்கணும். இது இல்லாமல் புடுறாவனா அட்ரா பார்த்துக்கோ நீயா நானான்னா என்னாகும்? ஓடு நீரினை, ஓடுற தண்ணியை ஓட்டை குடத்தில் மோந்து அட்டியிட்டு, அதுக்கு பக்குவமாக அட்டியெல்லாம் போட்டு மூடி வைத்துட்ட மூடி வச்சு அதில் தண்ணி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்க மூர்க்கரை ஒக்குமேங்கிறார். அப்போது முக்கியம் சுவாமிகிட்ட உண்மையான பக்தி, மற்ற மனிதர்கள்ட்ட கொஞ்சமாவது அன்பு. நீங்கள் அன்பாக இருக்கணும்னு ஆரம்பித்தா தான் பல பிரச்சனை பூதாகாரமாக கிளம்பும். சுவாமி சோதிக்கிறதுக்கு தான் பண்ணுவார், அதுலேயும் பக்குவமாக ஆக்கிறதுக்கு தான். அதை தாண்டி தான் நம்ம வந்தாகணும், இல்லையா? என்னதான் இருந்தாலும் பூர்வ ஜென்ம வாசனை எவ்வளவு பொறுமையாக இருந்தாலும் ஒருத்தன் திடீர்னு வெடிச்சிருவான். அதே மாதிரி எவ்வளவு ஆக்ரோஷமாக இருந்தாலும் ஒருத்தன் யாராவது ஒருத்தருக்காக அடங்குவான். அப்போது நம்மளை நாம் பழக்கப்படுத்தினோம்னா அது வழக்கமாக வந்துடும். பழக்கப்படுத்திக்க முயற்சி பண்ணுவோம். அப்போது ரைட், இதை சொல்லிட்டார் திருமூலர் சொல்லிட்டார். ஆகமத்தில் சுவாமி என்ன சொல்லியிருக்கார்? ஹிருதய கமல மத்தியே தீபவத்து வேதசாரம். இந்த ஹிருதய கமத்தில் தீபம் மாதிரி வேதத்தினுடைய சாரம், அந்த ஆத்மா இருக்கான். ஆத்மாவனுடைய அளவு என்ன தெரியுமா உங்களுக்கு? நம்ம உடம்பு இவ்வளோ பெருசு இருக்குது,
யானை அவ்வளோ பெரிய உடம்பு, திமிங்கலம் அவ்வளோ பெரிய உடம்பு, ஆனால் ஆத்மா எல்லாத்துக்கும் எல்லா உடம்புலையும் ஒரே அளவு தான் இருக்குமா? எப்படியா? அருணகிரிநாதர் சொல்கிறார், அருகு நுனி பனி நனையங்கிறார். அதுதான் ஆத்மா லட்சணம். அருகம்புல் நுனி, அந்த அருகம்புல் நுனியில் பனி நீர் வந்து உட்காரும். அது எவ்வளோ பெருசு இருக்கும்? இந்த பசுமாட்டினுடைய முடி அதை 1000 பங்கு கூறு போட்டு அதில் ஒரு நூலளவு, ஒரு புள்ளி அளவு கூட இருக்காதான். அருகம்புல்லோட நுனி கூர்மையாக இருக்கும். அந்த நுனியில் எவ்வளோ பனி நீர் இருக்குமோ அதுதான் ஆத்மாவுடைய லட்சணமாக அருணகிரிநாதர் சொல்கிறார். அருகு நுனி பனி நனையங்கிறார். அவ்வளோதான் அந்த ஆத்மா. யானைக்கும் அவ்வளோதான், திமிங்கலத்துக்கும் அவ்வளோதான், எறும்புக்கும் அவ்வளோதான். அப்படி தான் இருக்குமா இந்த உயிரினங்கள்கிட்ட ஆத்மா. அந்த ஆத்மா எப்படி இருக்கான்? தீபம் மாதிரி பிரகாசமாக, தீபம் மாதிரி அப்படியே அணையாமல் எரிஞ்சுட்டே இருக்குமா. ஹிருதய கமல மத்தியே தீபவத் வேதசாரம் பிரணவமயமத்தார்க்கும். அது எப்படி இருக்குது? வேதத்தினுடைய சாரமானது பிரணவம், அர்க்கியம் நீர் மாதிரி இருக்கான். பிரணவமயம் யோகிகர் தியானகம்யம். இந்த மாதிரியான ஆத்மா தான் எல்லாரும் யோகிகள்லாம் தியானம் பண்ணிட்டு இருக்கான். யோகிர் தியானகம். விதி ஹரி சிவயோகம். விதினா பிரம்மா, ஹரின்னா விஷ்ணு, சிவன்னா பரமேஸ்வரன். இந்த 3 பேரும் இந்த ஆத்மாவை தான் நினச்சின்னு இருக்காங்க. எல்லா சரீரத்துலேயும் இது தான் இருக்குது. சர்வபூதஸ்தமேகம். பூதம்னா உடல், சரீரம், எல்லா உடம்புலையும் இதுதான் இருக்குது. ச ஹிருதபி மனசா தியாயத்தே சைவயோகி. இந்த ஆன்மா இப்படி இருக்குன்னு இந்த சைவத்தில் இருக்கக்கூடிய நீ நினை. அடுத்து லக்ஷங்கிருத்வா திரிகோணே. அந்த ஆன்மா எப்படி இருக்குதா? முக்கோண வடிவில் ரவி சசுஹுத புக்கு. இந்த ஹிருதயத்தில் முக்கோண வடிவில் இருக்குது. அதில் சூரியன் சந்திரன் அக்னி, மேலே சூரியன் சந்திரன் கீழே அக்னி, இவ 3 பேரும் திரிகோணாகாரமாக இருக்காங்களா அந்த ஆத்மாவை சுற்றி. ரவி சசிஹுத புக்கு மண்டலம் தரிசயித்வா. இந்த ஹிருதயத்தில் நடுவில் தீபம் மாதிரி இந்த ஆத்மா இருக்குது. அது பிரணவம்ன்ற ஓம்கார ரூபமாக இருக்குது. முக்கோணமாக சூரியன் சந்திரன் அக்னி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு மண்டலம் தரிசயித்வா. நாதம் சிருத்வா அது கர்ணே. இந்த ஓம் அப்படின்ற நாதம் இங்கே தீபமாக இருக்கக்கூடிய இடத்துல அந்த சப்தமானது உங்கள் காதில் கேட்குற மாதிரி நீங்கள் தியானம் பண்ணணுமா மனசுக்குள்ளே. நயன யுகமாதா. இந்த சப்தத்தை கேட்க கேட்க இந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா அப்படியே மேலே ஏறி ப்ரூ மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தணுமா தியானம் யோகத்தினால. அப்படி நீ நிறுத்திட்டீன்னா ஸ்தாபித்தம் நாசிகா அக்ரே. நாசிகம்னா மூக்கு. மூக்கு இந்த நுனி இந்த இடத்துல ப்ரூ மத்தியில் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டா என்ன வருமா? நிச்சிந்தோ நிர்விகாரோ நியமித மனசோ நிர்குணோ நிர்விஜேஷ்டா. கெட்ட சிந்தனை வராது. சிந்தா நிர்விகாரோ, கெட்ட செயலில் ஈடுபட மாட்டேன். நியமத மனசா, உன் மனசு கெட்டதை நினச்சே பார்க்காது. நியமனசா நிர்குணோ கெட்ட குணம் உனக்கு வராது. நிர்விச்சேஷ்டா, கெட்ட விஷயத்துக்கு நீ ஆசைப்படவே மாட்டேன். இப்படிலாம் இருந்தால் என்ன ஆகுதும்? நித்தமும் பரம சௌக்கியமாக பரமசுக்கதயாக லட்சியவான் சைவயோகி. இதை பழக்கப்படுத்துன்னு சொல்லி பரமேஸ்வரன் சிவாகமத்தில் சொல்லியிருக்கார். அதையே தான் திருமூலர் உனக்குள்ளே சுவாமி இருக்கார், இதை நீ உணர்ந்தா போகிறோங்கிறார். அப்போ இந்த 2 விஷயம் ஒன்றுபடணும்னா விபூதி ருத்ராட்சத்தோடு இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? சுவாமி நமக்குள்ளே இருக்காருங்கிறத உணரணும். அதை உணர்ந்து வெளியில் கோயிலுக்கு போகணும். இதெல்லாம் பண்ணாலும் நம்ம மனசாட்சி பொதுவாக எந்த விதமான அதர்மமான காரியங்களில் ஈடுபடவே கூடாது. இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருவாசகத்துக்கு வரணும் இல்லையா? அப்போ தான் இந்த வழிபாடானது முழுமை பெறும். ஆகையினால் சிவாலயத்துக்கு போகிறீங்க அப்படின்னா தரிசன கிரமம் இருக்குது. இதை மட்டும் சொல்லி நிறைவு பண்ணுவோம். மணி 4 ஆகிடுது. காமேச பெருமானை போய் பார்க்கணும். காலையிலேயே போய் பார்க்கல இல்லையா? கோபுரே சிகரே துவாரே பிரகாரே பலிபீட்டகே அர்ச்சகே மூலலிங்கேச்ச இத்தியேதே தரிசன கிரமஹா அப்படிங்கிறான். ஒரு கிராமத்துக்கு போகிறீங்க, கோபுரம் எவ்வளோ தூரத்துலேருந்து இருந்தால் அப்போ அந்த சுவாமியை தரிசனம் பண்ணணுமா. உள்ளே இருக்கக்கூடிய சுவாமி கோபுரே சிகரே, கொஞ்சம் பக்கத்தில் போனால் கலசம் தெளிவாக தெரியும், அதை பார்க்கணுமா. துவாரே ராஜகோபுரத்தில் போனோடனே அங்கே சுவாமியை நின்று பார்க்கணும். போனவுடனே எடுத்தோடனே சுவாமியை போய் பார்க்கப்படாதான். பிரகாரே முதல்ல ஒரு பிரதட்சணம் பண்ணணும், பிரகாரத்தை வலம் வரணும். பலிபீட்டக்கே, பலிபீட்டத்தில் நான் அப்படின்ற அகந்தையெல்லாம் சிவாஜர மகான்னு சிவா பக்தனாக மட்டும்தான் உள்ளே போகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுமா? அர்ச்சகே மூலலிங்கேச்ச, அர்ச்சகரை பார்த்து சிவாஜரமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுவாமியை பார்க்கணுமா. இத்தியேதே தரிசன கிரமம். இன்றைக்கி என்ன நினைக்கிறேன் எல்லா போலும்? அர்ச்சகர் வாங்கன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். என் விட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்க நீனு இல்லையா? ஏன்னா அர்ச்சகனும் அந்த லட்சணத்தோடு இருக்கணும். அவரும் தீக்ஷா விசிஷ்டாத்மனான்னு அந்த ஆத்மா
சுவாமிக்காகவே படைக்கப்பட்டது இந்த மனித பிறவி. இவரை முப்போதும் திருமேனி திண்டுவார்ன்ற உயர்ந்த குலத்தில் நம்ம பிறந்திருக்கோம். அவரை தொட்டு பூஜை பண்ணுறதை விட வேறு எந்த விஷயமும் நமக்கு தேவையில்லைன்ற பக்கத்தில் அவரும் இருக்கணும். அப்படி அவர் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் சுவாமியை பார்க்கணும். இப்படித்தான் தரிசனம் பண்ணணும்னு யார் சொல்லியிருக்கா? சிவபெருமான் அம்பாள்கிட்ட சொல்லியிருக்கார் இல்லையா? இதுதான் தரிசன முறை. இப்போ தரிசனம் பண்ணால் சுவாமிகிட்ட போகிறோம், நம்மளால் இயன்றதை ஒரு பாலோ தொயிரோ. ஏன்னா புண்ணியம் செய்வோர்க்கு பூவொன்று நீருண்டு இல்லையா? அப்போ சுவாமிக்கு ஒரு பத்திரமாவது ஒரு புஷ்பமாவது நம்ம கொடுக்கணும். ஒரு அர்ச்சனை பண்ணோன்னா ஒரு தேங்காய் பழமாவது ஒரு அப்போ இல்லையா? ஒரு கல்கண்டாவது இருந்து ஒரு பேர் சொல்லிடணும். பேர் ஒரு 36 பேர் சொல்கிறது. பக்கத்து வீடு எதிர்த்த வீடு சண்டையாக இருந்தாலும் மனசால் பிரார்த்தனை பண்ணுங்க. போகிறோம், நீங்கள் உங்களுக்குள்ளே எப்போ இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாதானே? இங்கே வந்து 36 பேரை சொன்னீங்கன்னா நீங்களாம் ஒத்துமையாக இருக்கிறதா அர்த்தமா? சொல்லுங்கள் வேணாங்களே. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் எப்பப்பா 36 பேர் சொல்ல வேண்டியது அடித்து நிமித்தி. இங்கே வந்தால் 2 வாழைப்பழத்துக்கு இங்கே வந்து 2 திராட்சை தான் வாங்கிட்டு வருவாங்க, தேங்காய் பழம் வாங்கிட்டு வர மாட்டாங்க. அப்போது முக்கியமாக குடும்பத் தலைவர்கள் பேரை சொல்லிக்கலாம், அல்லது அவங்களுக்கு பிறந்தநாள் அவங்க பேரை சொல்லிட்டு சிவாகரான்னு அர்ச்சனையை பண்ணுவோம். முடிந்தால் ஒரு அபிஷேகம் நடக்கிறதா, ஒரு பாலாவது பசும்பாலாக பாக்கெட் பால்லாம் பண்ணாதீங்க. அது என்னென்னமோ உரம் கலக்கிறானா. பசும்பாலாக இருந்து பால்கார்ட்ட வாங்கினாலும் தண்ணியைத்தான் கலப்பார் பால்கார் பாவம், மற்ற எதுவும் உரத்தை போட மாட்டார் இல்லையா? என்ன பண்ணுறது, அவருடைய தொழில் அது. அதனால் அதை நம்ம குறை சொல்லக்கூடாது. அப்போ முடிஞ்ச வரைக்கும் பசும்பாலை வாங்கி கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் சந்தனம்னு சொல்லிட்டு ஆத்மார்த்த பூஜை பண்ணேன்னு சொல்லி இந்த வில்ல சந்தனம்லாம் டப்பாவில் கொடுக்குறத வாங்கி நீங்களும் ஏமாந்து சாமியை ஏமாற்றி முடிஞ்ச வரைக்கும் சந்தன கட்டை இல்லையா, சந்தனம் அகில் கட்டை கலந்த பவுடர் கிடைக்குது, அதை வாங்கி பூஜை பண்ணுங்க. உண்மையான ஒரிஜினலாக சும்மா 1 கிலோ பண்ணுறதுக்கு 100 கிராம் பண்ணாலோ 10 கிராம் பண்ணாலும் ஒரிஜினலாக பூஜை பண்ணுவோம். அதில் உண்மையாக இருந்தால் தானே சரியாக இருக்கும் இல்லையா? அடுத்து முடிந்தால் திருப்பணிக்கு ஏதாவது கொடுப்போம் இல்லையா? சிவாகரான்னு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடணும். ஒரு இப்போ இந்த மாநாடு நடக்குதுன்னா பண்ணி பார்த்தா தான் இதோடைய அருமை பெருமை தெரியும் இல்லையா? பண்ணிவிட்டு இதை பண்ணியிருக்கலாம், அதை பண்ணிட்டு பாய் எதை வேணாலும் பேசும். பின்னாடி போய் பேசுகிறவங்க எதை வேணாலும் பேசுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை பண்ணி பார்த்தா தான் அதோட நன்மை தீமை கஷ்ட நஷ்டங்கிறது தெரியும். அப்போது நல்லது நடக்கிற இடத்துல உபகாரம் பண்ணலைன்னாலும் உபத்திரவம் பண்ணக்கூடாது, தவறாக பேசக்கூடாது. ஒரு அம்மா நல்லா பேசுவாங்க, அதையும் சொல்லிவிடுவாங்க. இன்னொன்று, ஒரு அன்னதானம் நடந்து தான், அன்னதானம் நடக்கும்போது பாம்பு வந்து கருடன் பாம்பை இது பண்ண ஒரு அம்மா தான் பேசியிருக்காங்க. இதை எல்லோரும் கேட்டிருக்கலாம், கேட்காதவங்களுக்கு. பாம்பு விஷத்தை கக்கி எடுத்து அன்னதானம் பண்ணுற இடத்துல அவர் பசியை போக்குறவர் விஷம் வந்து ஒரு 100 பேர் செத்து போட்டான், அதனால் அதை நிறுத்திவிடுறார். இந்த பாவம் யார்கிட்ட போய் சேரும்? அடுத்து ஒரு பல நாளுக்கு அப்புறம் அன்னதானம் சிம்பிளாக இருந்தால் ஒரு அம்மா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறது, ஐயோ அங்கே போனால் சாப்பிட்டா செத்து போயிடுவாங்க பார்த்து அப்படின்றது. இதை கணக்கை கேட்கும் பொழுது என்னாச்சா, அது இயற்கை. பாம்பு அவன் சமையல்காரன் என்ன பண்ணுவான், அன்னதானம் பண்ணுறவன் என்ன பண்ணுவான், இயற்கையாக நடந்துடுது. இந்த பாப்பெல்லாம் யார் கணக்குக்கு போச்சான்? இந்த அன்னதானம் இப்போ போய் சாப்பிட்டீங்கன்னா 100 பேர் செத்து போயிட்டான் ஜாக்கிரதைன்னு சொல்லிச்சு பாருங்கள், அவங்க தலையில் போய் விடிஞ்சுடுத்தான். அதுபோல் ஒரு நல்லது பண்ணால் இவ்வளோ வந்திருக்கும் அவ்வளோ வந்திருக்கும், அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு தேவையில்லாமல் வார்த்தையவே நம்ம விடப்படாதம்மா. வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அதனால் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லப்படாது. முடிஞ்ச வரைக்கும் விபூதி ருத்ராட்சம் போட்டிருந்தா முதல் கட்டுப்பாடு என்ன, தேவையில்லாத வார்த்தை நம்ம வாயிலேருந்து வரவே கூடாது. அவன் பண்ண பாப்ப புண்ணியத்தை அவன் அனுபவிச்சுட்டு போகிறான். அதை போய் அந்த பக்கம் போய் அவனை பற்றி தப்பாக பேசி உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமா? அது நூலளவு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகுதா? இல்லையே. அப்போது தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம மேலேன்னா அப்போ அந்த அம்மா எப்படி சொல்லிச்சோ அந்த மாதிரி நமக்கு தெரியாமல் பல பாவங்கள் நமக்கு வந்துடும். அதனால் யாரை பற்றி பேசணும்? நல்லதை பேசணும், சுவாமியை பற்றி பேசணும். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னா யாரை சொல்லியிருக்காரு? நான் அவன் அவ்வளோ சாப்பிட்டான், இவன் இவ்வளோ சாப்பிட்டான், அது அங்கே நடந்து இதெல்லாம் எதுக்கு? பொக்கம் பேசி பொழுதை கழிக்காதேங்கிறார். சிவாஜி நம்ம சொல்லுங்கள், நல்லதை பேசுவோம். ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா நல்லதை பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணுவோம். அந்த பக்கம் போய் 4 பேசிட்டு இருக்கிறதையும் முடிச்சு விடாமல் முதல் சைவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும்னா புறம் பேசப்படாது. ஒரு காரியம் நடந்ததுன்னா நன்மை தீமையை அவங்க அனுபவிச்சுட்டு போகட்டும். நம்ம வழியில் பயணிப்போம், நல்லதே பேசுவோம். நல்ல வார்த்தை தான் நல்ல வாழ்க்கையை தீர்மானிக்கும்னு சொல்லிட்டு நாளைய தினம் காமேச பெருமானுக்கு சம்வத்சராபிஷேக யாக பெருவிழா 7 மணிக்கு ஆரம்பித்தா 4 மணிக்கு தான் முடிப்போம். புஸ்தகத்தில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணி பார்த்து போடுறது, யாரையும் கும்பல்லாம் கூட்டிக்கிறது இல்லை. அதனால் இங்கே மாநாட்டிலையும் இருங்க. அப்போதைக்கு
கேப்பு கிடைக்கும் போது, இல்லை சாயந்தரம் மாநாடு முடிஞ்சது கூட காமேச பெருமானை 8 மணிக்குள்ளே வந்து தரிசனம் பண்ணுங்க. எல்லாரும் சுவாமியினுடைய அனுகிரகத்தில் தர்மமான முறையில் வாழ்க்கையை நடத்துவோம். யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணாமல் நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். யாரும் நம்ம நல்லவேன்னு சொல்லேன்னாலும் பரவாயில்ல, நம்ம மனசாட்சிக்கு நம்ம நியாய தர்மமாக இருந்துண்டு விபூதி ருத்ராட்சத்தோடு அந்த சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணி எல்லாத்துக்கும் எல்லா நலனும் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த உரையை காமேச பெருமானுடைய திருவடியில் ஏதாவது கண்ணாப்பின்னான்னு பேசியிருந்தா கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? அதனால் எல்லாத்தையும் சுவாமியை உணர வைக்கும் பொருட்டு தான் ஓப்பனாக பேசுகிறதோ தவிர யார் மனசும் புண்படுத்தணும்னு பேசுகிறதில்ல. எல்லாரும் சுவாமியினுடைய திருவடி தாமரையில் பக்தியை செலுத்தணும். பக்தி மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உயிர்களும் இன்புற்ற வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லாம் வல்ல காமேச பெருமான் திருவடியில் இந்த பக்தியைன்ற மலரை சமர்ப்பணம் பண்ணுவோம். ரூபம் சம்பத் தீர்க்கமாயு சுக்ருதம் வித்யா விவேகம் தனம் ஞானம் சௌரியமுதார மங்களகரம் பிரௌடாங்கனா சங்கமம் அன்னம் வஸ்திரசுகந்தபூஷணதரம் புத்திராதி சௌக்கியப்பிரதம் திவ்யாந்தோலன வாகனாதி சுக்ருதம் போகம் சிவார்ச்சாபலம். இந்த போகங்கள் எல்லாம் சிவபூஜை பண்ணால் நம்மளை துரத்திட்டு வருமா. ரூபம் சம்பத்து தீர்க்கமாயு சுக்ருதம் வித்யா விவேகம் தனம் ஞானம் சௌரியம் மங்களகரம் வாகனாதி சுக்ருதம் எல்லாமே இதெல்லாம் சிவபூஜை பண்ணால் இதெல்லாம் நம்மளை துரத்துமா போகம். அதனால் அருள் இருந்தால் பொருள் வந்துருங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய மகிமை. அதனால் எல்லாத்துக்கும் எல்லா செல்வங்களும் பண்ணணும். நம்மளும் நிறையா தான தர்மம் பண்ணுற அளவுக்கு சுவாமி நம்மளுக்கு பொருளாதாரத்தையும் நிறையா கொடுத்து அவருடைய திருவருளும் கொடுக்கணும், நல்ல குருநாதரை கொடுக்கணும், எல்லாத்தையும் நல்வழிப்படுத்தணும், எல்லாரும் சிவபூஜை பண்ணுறக்கூடிய சூழலை அமைச்சு கொடுக்கணும்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம். ஹரணம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா சிவா.